ஒரு கோபக்கார இளைஞன், மூக்கு மேலே அவனுக்கு கோபம் வரும். கோபம் வந்துச்சுன்னா கண்ணா புண்ணான்னு திட்டிடுவான். வார்த்தைக்கு வரம்பே கிடையாது, எல்லாரையுமே திட்டிடுவான். அவனுக்கே ஒரு டைம் புரிஞ்சு போச்சு நம்ம ரொம்ப கோபப்படுறோம் அப்படின்னு. ஆனால் அவனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். ஒரு சாமியார் அந்த ஊருக்கு வந்திருக்கிறார். அந்த சாமியாரை போய் ஆசிரமத்தில் போய் பார்த்துருக்குறான். சாமி, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கோபம் வருது, கண்ணாம்னான்னு திட்டிடுறேன், எனக்கே தெரியுது நான் தப்பு பண்ணுறேன்னு, ஆனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் கோபத்தை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியல. தொட்ட 90க்கும் எனக்கு கோபம் வருது சாமி அப்படின்ட்டான். சாமியார் பார்த்துட்டு, சரி என் கூடயே இரு, நம்ம இதை சரி பண்ணலாம், நான் உனக்கு பயிற்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். மறுநாள் காலையில் எழுந்தோடனே அவன்கிட்ட ஒரு கை நிறைய ஆணிகளை கொண்டு வந்து கொடுக்குறார், ஒரு சுத்தியில் கொடுக்குறார். என்ன சாமி இது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் இந்த சுவற்றில் இந்த ஆணியை அடிக்கணும், அவ்வளோதான் பயிற்சி அப்படின்ட்டார். இதே என்னடா புது வினோதமாக இருக்கே அப்படின்ட்டு அவன் கோபம் வரப்பெல்லாம் அந்த ஆசிரமத்தில் அதை கண்டா கோவம் இதை கண்டா கோவம்னா உடனே ஆணி எடுத்து அடிய ஆரம்பிச்சிட்றான். மறுநாள் சாமியார் வந்து கேட்குறப்ப, சாமி இன்றைக்கி 100 ஆணி அடிச்சிருக்கிறேன், 100 முறை கோபம் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் அவனுக்கு என்ன புரியுதுன்னா, ஆணி அடிக்கிறத விட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா பாறையில் போய் ஆணி அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கண்ட்ரோல் ஆகுது. மறுநாள் 60, அடுத்த நாள் 40 அப்படின்னு ஆணி அடிச்சிருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு கோவமே இல்லை, ஆணியே அடிக்கலை. சாமியாரை வந்து பார்க்குறான். சாமி, எனக்கு கோவம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, அது ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்றான். ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டு வராரு. பார்த்தா சோறு பூரா அவனை அடித்த ஆணி இருக்குது. அந்த ஆணியெல்லாம் பிடுங்கிடலாம், பயணி உனக்கு தேவைப்படாது அப்படின்ட்டார். எல்லா ஆணியையும் பிடுங்கிட்டான். பார்த்தா சிவுறு பூரா ஓட்டையாக இருக்குது, ஆணி அடித்த ஓட்டை. அந்த ஆணியெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறப்ப சாமியார் சொன்னாராம், ஒரே ஒரு நிமிஷம் நில்லு, நீ ஆணியெல்லாம் பிடுங்கிட்ட, ஆமாம், ஆனால் சுவற்றில் பார்த்தாயா, ஆமாம், அவ்வளோ ஓட்டைகள் இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம், இதிலிருந்து என்ன தெரியுது உனக்கு அப்படின்னாராம். என்ன சாமி புரியல அப்படின்னு. கோபத்தை கூட நீ கண்ட்ரோல் பண்ணிடலாம், கோபம் கூட வரும் போகும், ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், கோபத்தின் போது நீ வெளிப்படுத்துகிற வார்த்தை இருக்குல்ல, அது இந்த சுவற்றில் இருக்கிற வடுவை போல எதிராளியின் மனதில் ஒரு நீங்காத வடுவாக இருக்கும், ஆறாத காயமாக இருக்கும். அதனால் கோபத்தின் போது வார்த்தைகளில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அப்படின்னு. ரொம்ப அழகான கதை. நம்ம நிறைய பேர் வார்த்தைகளை விட்டுருவோம், கண்ட்ரோலே இருக்காது, வார்த்தைகளின் மீது கவனமே இருக்காது, நம்ம பேசிடுவோம், கோபம் கூட தணிந்து விடும், மனசு கூட மாறிடும். ஆனால் நாம் சொன்ன சொல் சுடு சொல்லாக இருந்து கொண்டே இருக்கும் என்பது தான் இந்த கதை சொல்கிற பாடம்.